ஹலோ அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் அரட்டை தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூசிலாந்து இந்தியா நியூசிலாந்து சீரிஸோட ஸ்குவாட் ஒரு அனலைஸ் மாதிரி யார் யாரெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு இஸ் த டீம் லுக் லைக் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம். வை ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஒன் டே ஸ்குவாட் ஆஃப்டர் ஸ்கோரிங் செஞ்சுரி இன் இஸ் லாஸ்ட் ஒன் டே அப்பீரியன்ஸ். அவர் வந்துட்டு பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒரு சின்ன அப்டேட். ஸ்குவாட்ல வந்துட்டு ரிசர்வ் பண்றதுக்கு பதிலா வந்துட்டு துருவ் ஜுரேல் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்றது, ரிசர்வ் பண்ண வந்துட்டு பிராக்டிஸ் செஷன்ல இன்ஜுரி ஆனங்காட்டி வந்துட்டு துருவ் ஜுரேல் வந்துட்டு இந்த சீரீஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பேக்கப் விக்கெட் கீப்பர் தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு வேற யார் இருக்கா ஸ்குவாட்ல வந்துட்டு கேஎல் ராகுல தவிர வேற யாரும் கீப்பிங் இல்லையே. ஸோ ருத்துராஜை வந்துட்டு எப்படி எங்க கொஞ்சம் வந்து இன்க்ளூட் பண்றது அப்படின்றது தெரியல. ஓகே ஓகே, சஞ்சு வந்து ஒன் டே ஸ்குவாட்ல இல்ல. ஓகே ஓகே இல்ல. ஸோ பேக்கப் ஓப்பனர் கிடையாது, பேக்கப் விக்கெட் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ரிசர்வ் பண்ணுக்கு பதிலாக துருவ் ஆட் பண்ணிட்டாங்க. ருத்துவா வந்துட்டு ஒமிட் பண்ணதுக்கான காரணம் அவரோட ஸ்ரேயாஸ் ஐயரோட பிளேஸ்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பேக் டு இந்தியன் ஸ்குவாட். ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. எவ்ரிவன் நோஸ் திஸ் இஸ் நாட் ஃபேர். இன்னொரு ரீசன் என்னன்னா வந்துட்டு நான் இதை வந்துட்டு எப்படி அன்ஃபேரா இது பண்றேன்னா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் வந்துட்டு லாஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்க்கு வந்து தேர்ட் மேட்ச் வந்துட்டு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. எப்படியும் வந்துட்டு கில் பேக் அஸ் கேப்டன் ரோஹித் சர்மாவையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னா கில்லையும் ரோஹித் சர்மாவையும் தாண்டி வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலால வந்துட்டு அந்த ஓப்பனிங் இது வந்துட்டு ஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு தே கூட கான்வெர்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் வந்துட்டு உனக்கு ஓப்பனர் வேணும்னா ஓப்பனராகவும் ஈ கேன் பேக். இஃப் இன் கேஸ் ஸ்ரேயாஸை ப்ளே பண்ண முடியல அப்படின்னா ஸ்ரேயாஸையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஐம் நாட் ஷோர் எதனால வந்துட்டு ருத்துவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பண்ட்டை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இல்ல, அஸ்வினோட வீடியோ இருக்குல்ல, அஸ்வின் சேனல்ல பீடாவும் வந்து செலக்டர்ஸ் மாதிரி உட்காந்து அதை வந்துட்டு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, எப்படி கோத்ரூ பண்ணிப்பாங்க அப்படி சொன்னதுல அதுல பீடாக் என்ன சொன்னார்னா, இப்ப வந்துட்டு ஸ்குவாட்ல பாத்துட்டோம்னா ஓப்பனிங்ல இருந்து எல்லாருமே ரைட்டு, பண்ட் ஒருத்தர் தான் லெஃப்ட், பண்ட் ஜடேஜா லெஃப்ட், ஃபுல்லா ரைட் ஹேண்டடா இருப்பாங்க. சோ ஒரு ஆப்ஷனா உனக்கு இன்க்ளூட் பண்றப்ப பாக்குறப்ப எகெயின் ருத்து வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்டட், ருத்துவா எனக்கு ஜெய்ஸ்வாலா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஜெய்ஸ்வால் ஒரு லெஃப்ட் ஹேண்டட், அதனால நான் அவரை வச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. நீ அப்படி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் நீ அவ்வளவு சீரியஸா கன்சிடர் பண்றதா இருந்தா ஜெய்ஸ்வால் நீ பிளேயிங் லெவல்ல வச்சுக்கணும். அப்ப நீ பேக்கப் வந்துட்டு இத்தனை ரைட்டா இருக்கிறாங்க, ஜெய்ஸ்வாலுக்கு வந்துட்டு பேக்கப் நான் வந்துட்டு இன்னொரு ரைட் ஹேண்டர் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீ ஓப்பனிங்கே நீ ரைட் ஹேண்டர் அந்த காம்பினேஷன் தான் ஆடுற, ஆனா நீ பேக்கப் எடுக்கிறதுக்கு மட்டும் நீ எப்படி அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பார்த்துட்டு ருத்துவை எக்ஸ்க்ளூட் பண்ண? இல்ல, ருத்துராஜ எக்ஸ்க்ளூட் பண்ணதுல எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நம்பர் 4 விளையாடுறான் வித் ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் ருத்துராஜ் கெய்க்வாட். ஸ்ரேயஸ் ஐயர் வாக்ஸ் இன் ஹெட் ஆஃப் ருத்துராஜ். ஒரு 4-5 வருஷமா லிஸ்டியில நல்லா விளையாண்டு இருக்கான். இப்ப ரீசெண்டா 5000 ரன்ஸ் கிராஸ் பண்ணாங்க. 58 மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆவரேஜிங் 58 வித் ஐ மீன் நியர்லி 20 ஹண்ட்ரட்ஸ் இன் 95 இன்னிங்ஸ் ஹி பிளேட். ஒரு 5000 ரன் வச்சிருக்காங்க போது சும்மா ஒன்றும் வந்துடுறது இல்லை. கன்சிஸ்டன்ட்லி ஸ்கோரிங் ரன்ஸ் அப்படிதான் வந்திருக்கான். இப்ப ஆக்சுவலா தேவ்தத் படிக்கல் இஸ் நெக்ஸ்ட் ஆன் தி லிஸ்ட். 3 சீசனா படிக்கல் வந்து 500+ ரன்ஸ் விஜயகாந்த் ஹசாரே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் இதே கன்சிஸ்டன்சிய தேவ்தத் படிக்கல் காட்டினா நம்ம அகைன் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துராஜ் மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் தேவ்தத் படிக்கல்னு சொல்லிதான் ஆகணும். நமக்கு வந்துட்டு லாட் ஆஃப் டேலண்ட் வந்துட்டு நம்மளோட ரிசோர்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ண பிளேயரை வந்துட்டு டிரா பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே இந்த மேட்ச் நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்னையும் டிரா பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை பார்த்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லாங் ரோப் கொடுத்துட்டு ஓகே இதுக்கப்புறமும் செட் ஆகல அப்படின்னா வேணா நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ தேவதத் படிக்கல் வந்துட்டு ஓப்பனிங் தான் ஆடுறாரு, செஞ்சுரி மேல செஞ்சுரிஸா அடிச்சிட்டு இருக்காரு. பட் அவருக்கு வந்துட்டு இங்க நமக்கு இன்டர்நேஷனல் சைட்ல ஓப்பனிங்க்கு சான்ஸ் இருக்கா? ஆஸ் லாங் அஸ் ரோஹித் பிளேஸ் அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் செட், அங்க இருந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பக்கம் தான் வந்துட்டு நம்பர் 3 நம்பர் 4 ஆன மாதிரி தான் கர்நாடகா வந்துட்டு ஓடிஐல வந்துட்டு ஓப்பனிங் நம்பர் 3 அந்த இடம் காலி ஆச்சுன்னா ருத்ராஜ் போய் உட்காந்துக்கிறோம். அந்த இடத்துக்கு நீங்க காம்படிஷன் ரோஹித் அண்ட் கோஹ்லி விளையாடுற வரைக்கும் அவங்க பிளேஸ் வந்துட்டு டச் பண்ண முடியாது. மேபி பாலிடிக்ஸ்னால அவங்கள ப்ரெஷர் பண்ணி மூவ் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா வந்துட்டு அவங்க விளையாட்ட தான் போவாங்க. பியாண்ட் தட் அதுக்கான பிளேயர்ஸ் இப்பயே அவங்க வந்து பில்ட் பண்ணணும், ஸ்குவாட்ல அப்பப்ப வச்சு ஆடணும். ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் அது ஒரு வாய்டா ஃபீல் ஆகக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் டு கன்சிடர். உனக்கு 15 தான் ஸ்குவாட்ல எடுத்துட்டு போக முடியும். அவங்க சர்டைன் ஆடுற பிளேயர்ஸுக்கு நீ பேக்கப் கொண்டு போகணும்னு நினைச்சா அப்படின்னா வந்துட்டு உன்னால அதர் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்துட்டு எப்போ வேணாலும் இன்ஜுரி ஆவாங்க. உனக்கு ஸ்குவாட்ல வந்துட்டு ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் போலர் வேணும், ஸ்பின்னர் வேணும்.
எவ்வளவோ பேர் 1.4 பில்லியன் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஸ்டில் வி ஆர் எட் டு ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹார்திக் பாண்டியா. T20ல மட்டும் தான் இருக்காரு, அந்த ஆல்ரவுண்டர் ரிசோர்சஸ் இல்ல. கேஎல் ராகுலே வந்துட்டு ஓப்பனிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணி இடமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் 3-4 ஆடி இப்போ ஒரு விக்கெட் கீப்பரா வந்துட்டு 5 வந்துட்டு கான்ஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. 5 வராரு, 6 நீ வராரு, 7 வராரு. இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பேசியிருக்கோம். வைபவ் சூரியவன்சி வந்துட்டு எங்க போனாலும் செஞ்சுரி அடிக்கிறாரு. இப்ப ரீசெண்டா நடந்த அண்டர்-19 சவுத் ஆப்பிரிக்கா ஓடிசிஎஸ்ல கூட பட் வந்துட்டு 2 பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட் 2 ஒரு ரூல்ஸ் செஞ்சுரிஸ். இருக்கான், ஒரு ரூல்ஸ் இருக்கா மதன். அதாவது வந்து 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா 15 இயர்ஸ் அப்படின்னு எப்படி ஒரு இந்த இது இயர் பார்த்தேன். கம்ப்ளீட் பண்ணிடுவாருல்ல. 15 இயர்ஸ் இந்த வருஷம் கம்ப்ளீட் முடிச்சிட்டாரு. பண்ணிடுவோம். அப்ப வந்துட்டு நம்ம உடனே நெக்ஸ்ட் இயரே வந்துட்டு வைபவ் சூரியவன்சி வந்துட்டு இன்டர்நேஷனல் பிளேயிங் லெவன்ல ஓப்பனிங்கும் சான்ஸ் கொடுப்போம்னு நம்ம பேசுவோமா? பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அவர் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ணட்டும், எவ்வளவு நாள் அந்த கன்சிஸ்டன்சி காட்டாரு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? கன்சிஸ்டன்டி காமிச்சாலும் கிடைக்கிறது இல்லையே, அதான ப்ராப்ளம். அதுதான் சொல்றேன், உனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்லாட். இப்ப நம்பர் 3க்கு வந்துட்டு கோலி தான் வந்துட்டு ஒரு 16 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பிளேஸ் அவருக்கு தான். அவர் ரெஸ்ட் எடுக்கிற சீரியஸ் மட்டும் தான் வந்துட்டு உன்னோட அடுத்த வேற ஆப்ஷன் யாருக்கும் யாரு கிடைக்கும். அப்படின்றது. கரெக்டா? ரோஹித் இருக்க வரைக்கும் கரெக்ட் ரோஹித்துக்கும் கரெக்ட். அதேதான். கில் கேப்டன் ஆயிட்டங்காட்டி அந்த பிளேஸ் நம்ம கை வைக்க முடியாது. சோ அதனால அந்த டாப் 3 வந்துட்டு செட்டில், அங்க எதுவும் இது பண்ண முடியாது. கேப்டன்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்பவும் சில சில ஃபேன்ஸ் வந்துட்டு கில் வந்து தொடர்ந்து தோத்துட்டு 27 வேர்ல்டு கப் வர்றப்ப கேப்டன்சி ஆள் இல்லாம போய் மறுபடியும் எங்க ஆள்கிட்ட கேப்டன்சி வேணும்னு பிசிசிஐ போய் கொடுக்கும், அவர் வந்து அவர் கேப்டன்சில அவர் அடிக்காத வேர்ல்டு கப் அடிப்பாரு அப்படின்னு கனவு காணும் ரசிகர்கள் அப்படி இன்னும் இருக்கிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இவ்வளவு நாளா இந்த இவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு சிஸ்டமே ராங்கா போயிடும். அதாவது I mean, அது வந்து ஒரு டூம்ஸ்டே மாதிரி, பண்றேன்னு சொல்லிட்டு வேற வழியே மறுபடியும் இல்ல போய் அப்படின்ட்டு போய் கொடுக்குற மாதிரி. இந்த கதையெல்லாம் எப்படின்னா, தோனி விளையாண்டு இருக்கும் போது கடைசியில இதாயிருச்சுன்னா போய் தோனி கிட்ட கேப்டன்சி கொடுப்பாங்க, தோனி கப்படிச்சு கொடுப்பா அப்படிங்கிற அந்த மித்து கூட சேர்ந்ததுதான் இந்த மித்து. அதை நம்பிட்டு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு வேர்ல்டு கப் தான் முக்கியம், மொத்தம் வந்து கேப்டன்சியோ அதை நான் தான் ஜெயிக்கணுமோ அப்படிங்கிறத ரோஹித் சர்மா மைண்ட் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ்க்ளூஷன் பத்தியே பேசிட்டு இருக்கோம், நான் ஸ்குவாட சொல்லிடுறேன். சுப்மன் கில் கேப்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல், முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங். இதுதான் 15. பிளேயிங் 11 யார் ஆடுவா? ரோஹித் சர்மா கில் ஓப்பனிங், கோலி, ஐயர் கத்து நிதிஷ் வருவாரா? இல்ல எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் கேஎல் at 5, வாஷிங்டன் சுந்தர் at 6, ஜடேஜா at 7. நிதிஷ் எனக்கு டைரக்ட் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிதிஷ் ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அந்த ரோலுக்கு ஆள் தேடுறாங்க, ஒரு சீவிங் ஆல்ரவுண்டர் கொண்டு வந்திருக்காங்கன்னா தே ஷுட் பிளே அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம நீ எப்படி ஸ்குவாட்ல மட்டும் வச்சுட்டு ஹர்திக் பாண்டியாக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ they will play. இப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் பூம்ராவுக்கும் வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்றதுனால ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவங்க 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ இப்ப வேற ஒரு சீமிங் ஆல்ரவுண்டர் இல்லாதங்கிற பேர்ல நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருக்காங்க. ஓகே, அதான் அப்ப வந்துட்டு அந்த ஸ்லாட்ல அப்படியே பிளேயிங் லெவல்ல ஆடணும் இல்ல, ஹர்திக் பாண்டியா ஸ்லாட்ல அவன் ஆடணும் இல்ல. ஹர்திக் பாண்டியா இருந்தா நோ பிரைனர், we would have gone with ஹர்திக் பாண்டியா. சோ அந்த ஸ்லாட்டுக்கு ஃபில் பண்றதுக்கு ஒரு பிளேயர் எடுத்திருக்கேன்னா you should dare to play with him. அதுதான் ஹர்ஷித் ராணா இருக்காரு ஜி, அவர் எப்படி வந்துட்டு பிளேயிங் லெவல்ல ஆடுவாரு. சோ அதனால அவரை வந்துட்டு இப்ப நீ சர்துல் தாக்கூர் பிளேஸ்க்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு ஆள் பாக்குறப்ப நீ ஹர்ஷித் ராணா வச்சிருந்தா சொல்லலாம். நீ ஹர்திக் பாண்டியாக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குற. ஹர்ஷித் ராணா உங்களுக்கு அவர் வந்துட்டு பவுலிங் ஸ்பியர் ஹெட். அப்படி பும்ரா பும்ராஸ் டெபியூட். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை வச்சு நான் சொல்றேன், போன சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்குவாட்ல இருந்தானா எனக்கு தெரியல. ஆனா வந்து they gone on with வாஷிங்டன் சுந்தர். அதனால நான் சொல்றேன் மேபி இன் பிளேஸ் ஆஃப் வசி நிதிஷ்குமார் ரெட்டி கேன் பிளே. ஓகே, 7 வரைக்கும் சொல்லிட்டோம். லாஸ்ட் 4 யாரு? குல்தீப் இல்லாம ஆட போறாங்களா? ஓகே, ஜடேஜா இல்ல. ஓகே, ஆல்ரெடி ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. சோ வந்துட்டு குல்தீப்பை வெளில உட்கார வச்சிருவாங்களா?
எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா நிதிஷ் ஆடிட்டு இவரு குல்தீப் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாட் ஜடேஜா அது ஒரு பிரிங்ஸ். பாசிபிலிட்டி. ஜடேஜா ஜடேஜா நிதிஷ் ஆடினா குல்தீப் ஆடலாம். ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஆடினா குல்தீப் ஆட முடியாது. அண்ட் பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப், முகமது சிராஜ் முகமது சிராஜ். அண்ட் ஹர்ஷித். ஏன்னா கரெக்டா 4 பவுலர்ஸ் தான் இருக்காங்க. 8, 9, 10, 11 4மே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதான் 3 பேர் ஆடுவாங்க. பிரசித் கிருஷ்ணா மட்டும் வெளில உட்கார வச்சுட்டு ஹர்ஷதீப் சிங், சிராஜ், ஹர்ஷித் ராணா டே 3 வில் பிளே. ஒன் ஆஃப் சுந்தர் இல்லைன்னா நிதிஷ் ரெட்டி, அவங்க 2 பேரும் யாராவது இருப்பாங்க. அப்ப திருஜுரல் பிளேயிங் 11 விளையாட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் துருவ் ஜுரேல் வெளில, ஜெய்ஸ்வால் வெளில, பிரசித் கிருஷ்ணா வெளில, ஒன் ஆஃப் சுந்தர் இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வெளில இருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபுல்லி ஃபிட்டா இல்ல சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் தான் விளையாட போறாங்க? சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் தான், சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் தான். அவர் இல்லைன்னா அவர் பிளேஸ்ல வேணா ஜுரல் ஆட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜுரல் at 4. ஓகே ஓகே. ஏன் ஒன் டே செட்டப்ல இருந்து அக்ஷர் பட்டேல காணோம்? லைக் டு லைக் ஜடேஜா இருக்காரு. சோ அதனால வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜடேஜா, சீரீஸ்ல சுந்தர். மாத்தி மாத்தி ஒரு சீரீஸ் வந்துட்டு ஜடேஜா இல்ல அக்ஷர் பட்டேல் ஆடினாங்க. போன சீரீஸ் வந்துட்டு ஜடேஜா ஆடினாரு, அக்ஷர் பட்டேல் இல்ல. சோ அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஜடேஜா, அக்ஷர், Okay, சுந்தரை okay. வந்துட்டு அப்படியே ரொட்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல சுப்மன் கில் வந்து T20ல வந்து அவ ஒழுங்கா விளையாடாம இருக்கலாம். பட் எனக்கு என்னவோ ஒன் டேல நல்லா தான் விளையாடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன் டே அந்த மாதிரி கம்ப்ளைனிங் கிடையாது. பட் அகைன் ஹி ஹாஸ் டு ப்ரூவ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அந்த ஒரு டாமினன்ட் ஃபிகரா ஒரு கேரக்டர் இன்னும் காமிக்கல ஓடிஐல. அடுத்து இப்ப அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டார் இந்தியா விளையாண்டா ப்ரூவ் பண்ணி எடுப்பாங்களா? அவுட் சைட் ஆஃப் இந்தியா இல்ல அவரு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் எடுப்பாங்க. அவரு எடுக்கிறது இப்ப அவரை வந்துட்டு இன்க்ளூட் பண்றதை தாண்டி அவர் அந்த அந்த லீடர்ஷிப்க்கு அந்த புஷ் பண்ணணும்ல, கேரக்டர் காட்டணும்ல. ஒரு டஃப் மேட்ச் ஜெயிக்கணும் சிங்கிள் ஹேண்டடா, ஒரு ஃபைட்டிங் நாக் அந்த மாதிரி எதுவும் ஆடுற மாதிரி தெரியல. ஒரு கம்ஃபர்டபுள் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச்ல வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஸ்டைலா ஆடுறாரு. அந்த மாதிரி தான் இருக்குது அவருக்கு. அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த ஃபுல் மேட்சஸ் லைக் டைம் கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் ஒன் டே சீரிஸ் விளையாண்டாங்களா என்ன? ஓகே, லாஸ்ட் ஒன் டே சீரிஸே ஃபுல் டைம் சுப்மன் கில் தானே கேப்டன் இல்லையா? ஆமா ஆமா, ரோஹித் அவருக்கு பிளேயரா தானே இருந்தாரு. இல்ல டெஸ்ட்ல நல்லா ஒரு இது காமிச்சான். இங்கிலாந்து சீரிஸ்ல ஒரு நல்ல செல்ஃப் இது காமிச்சான். பட் என்னன்னா சஞ்சு சாம்சன் அப்படி பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கால தான் வேர்ல்டு கப்பே நடக்க போகுது. கடைசி சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல சஞ்சு சாம்சன் லாஸ்ட் ஒன் டே வாஸ் ஐ திங்க் 100 அடிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஓவர்சீஸ் இதை பார்த்தா சஞ்சு மைட் பி அட்லீஸ்ட் பேக்கப் ஆஃப் ராகுலா கூட இருக்கணும். அண்ட் வாட் ரிஷப் பண்ணிட்டு எப்படி ரிஷப் பண்ணிட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒன் டே இன்டர்நேஷனல்ல? லீவ் டெஸ்ட் மேட்சஸ், வாட் இஸ் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் அண்ட் T20s இந்தியாக்காக ஏதாவது? லாஸ்டா இங்கிலாந்து விளையாண்டப்போ ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு, ஜெயிக்கிற வின்னிங் காஸ். பட் ஹி வாஸ் நெவர் a dependable figure. அது ஒரு கன்சர்ன் இருக்கு. ஒன் டே சீரிஸ்லயா? ஒன் டே சீரிஸ்ல லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு 100+ பேட் பண்ணி சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு இந்தியாவுல. அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃப்ளேவர் ஆட் பண்றாரு. சோ ரிஷப் பண்ட்டுக்கு மேல எந்த கொஸ்டின் இல்லடா. பட் நான் கேக்குறேன், T20ல வந்து ஒரு ஆஃப் கலர்ஸா இருக்கிறதுனால ஒன் டேல நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால ரீசெண்டா விளாண்டதான்னு எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். ஒன் டேஸ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. பண்ட் ஐ மீன் கேஎல் ராகுல் தானே கீப் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு ஒன் டேஸும் அவ்வளவு ஆடுறது இல்ல. ஆமா ஆடல. பிளேயிங் லெவல்லே ராகுல் ஹஸ் பீன் பிரெஃபர்ட் ஓவர் ரிஷப் பண்ட். எனக்கு இதுல வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா வந்துட்டு பிளேயர் லைக் கெயின் வில்லியம்சன். இங்க இந்தியால வந்துட்டு அவருக்கு நிறைய ஃபேன் பேசஸ் இருக்காங்க, ரொம்ப ஹம்பிளான ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்துட்டு இந்த ஓடிஐ சீரீஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாம வந்துட்டு SA T20 ப்ரிஃபர் பண்ணி அங்க வளர்றதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஓடிஐ கிரிக்கெட்ஸ் எல்லாம் நிறைய வளர்றது இல்ல. 4 years ஒன்ஸ் தான் வேர்ல்டு கப்பும் வருது. இப்போ நமக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த கோலி ரோஹித் வரங்காட்டி வந்துட்டு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வருது. அங்க வந்துட்டு நமக்கு எப்படி கோலி ரோஹித்தும் நியூசிலாந்துக்கு வந்துட்டு கெயின் வில்லியம்சன் அந்த மாதிரி தான். அவர் வந்துட்டு SA T20 ப்ரிஃபர் பண்ணி போறது வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் இருக்க மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. நியூசிலாந்து டீமை வந்துட்டு ஆஸ் அ டீமா கன்சிடர் பண்றப்போ. அதே மாதிரி மைக்கேல் பிரேஸ்வெல் அவர் வந்துட்டு சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்களே தவிர இஸ் ஹி ரியலி a கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்றது வந்துட்டு ஸ்டில் ஹி ஹாஸ் டு ப்ரூவ். நான் வந்துட்டு அவர் கேப்டன்சி பண்ணி சூப்பரா பண்ணிருக்காரு, டாக்டிக்கலா பண்ணிருக்காரு, வின் பண்ண வச்சிருக்காரு அப்படின்றத வந்துட்டு எங்கேயும் பார்த்தது இல்ல. எங்கடா டாம்லேத்தம் எங்கடா போனா? டாம்லேத்தம் எங்க போனா? அவன் தானே கேப்டனு, நல்லா பண்ணிருந்தான்ல போன வருஷம்லாம்.
இல்ல டெஸ்ட் கேப்டன் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். கண்டினியூஸா தோத்துட்டு இருக்கங்காட்டி அவர் அப்படியே மிச்சல் சார்னர் ரீப்ளேஸ் பண்ணிட்டார் எல்லா ஆல் ஃபார்மேட்லயும். ஓகே ஓகே ஓகே. ஒன் டே டீம் இஸ் வெரி ஒன்றும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மிக்ஸ் ஆஃப் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். They're trying out மிச்சில் ஹை, names. நிறைய பேரு நிறைய நியூ ஃபேசஸ் இருக்காங்க. சோ we எல்லாம் have to wait and watch. பவுலிங்கே இல்லையேடா, கைல் ஜேம்சனை தவிர யாருமே நோன் நேம்ஸ் இல்லையே. So they're experimenting. ஒயிட் பால் வந்துட்டாவே இந்தியா ஒரு ஸ்ட்ராங் டீம் தான். இது இந்த சீரீஸ் வந்து ஒரு ஒன் டே சீரீஸ் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா T20 வேர்ல்ட் கப் இஸ் அரௌண்ட் த கார்னர். ஸோ அதனால மேபி வந்துட்டு கோச்சுக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணலாமா என்னமோ. பட் வியூவர்ஷிப் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வந்துட்டு ரோஹித்தும் கோலி வரங்காட்டி வியூவர்ஷிப் ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓடிஐ தான் வந்துட்டு மீன் டிஆர்பி நிறைய இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். ஏன்னா T20 வந்து ரோஹித் கோலி விளையாடுறது இல்லை.